தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம் நடத்திருந்தாங்க. அது நிறைய நடந்த விஷயங்கள் வந்திருக்கு, வராத விஷயம் நிறைய இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தது ஒரு 10% தான். அதாவது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது கூச்சல் குழப்பம் இருந்தா சரிங்களா? நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூச்சல் குழப்பம் யாருனால அப்படிங்கறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அனில் கூட்டம் சாட்டை துரைமுருகன் பேச வராங்க. நிறைய கோஷங்கள் அவர் பேசும்போது இடைமறிக்கிற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. அவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே கூச்சல் தான். அந்த இடத்துல வேற யாராவது இருந்தா நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். அவர் சொல்றதை கேட்கல, ஒரே சத்தம். இன்னும் சொல்ல போனா அவர் பேசிய கருத்துக்கள் முழுமையாகவும் ஒளிபரப்பாகல. திடீர்னு ஒரே கூச்சல், ஏசியை கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுங்க, ரூம் ஸ்ப்ரே அடிங்க, யாரா அவனுங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, எந்த கட்சின்னு தெரியல. நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெட்டியில எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்கு. வந்தவங்க எல்லாத்துக்குமே டிவிக்கு துண்டை போட வைக்கிறாங்க. அப்ப பார்க்கும்போது தெரிஞ்சது ஓகே, வந்திருக்கிறதெல்லாம் அந்த கூட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. அதனாலதான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இல்ல ஏதாச்சும் ஆள் வச்சு கூட்டு வந்திருக்காங்க. ஆள் வச்சு கூட்டு வந்திருக்காங்க தம்பி. ஒரு வேன்ல நானே பார்த்தேன், ஒரு வேன்ல ஏறினதை. ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளி, அவங்க உயிரோட இருந்தா கண்டிப்பா 4 ஆண்டுகள் சிறையில தான் இருந்திருக்கணும்னு சொல்லும்போது தாவேக்காரன் கத்துறானோ இல்லையோ அதிமுககாரன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொன்ன கருத்து உண்மைதானே? உண்மைதான். ஊழல் குற்றவாளி தானே, ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு தானே அவங்க சிறையில இருந்தாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதனால சரிக்கு போறதுனால இந்த வழக்குல இருந்து விடுவிச்சிட்டாங்க. இல்லனா அம்மையார் சசிகலா அவர்களோட சேர்ந்து இவங்களும் 4 வருஷம் உள்ளதா இருந்திருக்கணும். இதுல என்ன தவறு இருக்குன்னு கத்துனாங்கன்னு எனக்கு புரியல. வெளியில வாடா அப்படின்லாம் கத்துனாங்க. பிசிக சார்பா ஆளு ஷானவாஸ் அவர்கள் பேசினாங்க. அவர் பேசும்போது அப்படிதான் 2 சீட்டு கொத்தடிமை அப்படின்லாம் அவரையும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொத்தடிமைங்கிற வார்த்தையெல்லாம் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர் கொத்தடிமைனா வடநாடு எஸ்டேட்ல போய் நின்று கார் வரும்போது கண்ணாடி கொஞ்சமா இறக்கணுன்னே அம்மானு கை கட்டின நீங்க எல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி நம்ம எதை பற்றி பேச இருக்கிறோம்னா, தந்தி டிவியில் மக்கள் மன்றம் நடந்துச்சு, அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசுறதுக்காக நம்மளோட மகிழா நினைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம் தம்பி. தந்தி தொலைக்காட்சியில் தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் அப்படின்னு ஒரு மக்கள் மன்றம் நடத்திருந்தாங்க. நீங்களும் அதுக்கு போயிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒருத்தர் கலந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக விவாதம் போணுச்சு. அதில் நிறைய நடந்த விஷயங்கள் வந்திருக்கு, வராத விஷயம் நிறைய இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிருந்தீங்க எப்படி நான் பார்க்குறீங்க? அதாவது தந்தி தொலைக்காட்சியோட அந்த மக்கள் மன்றம் அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார், அதுதான் அந்த தலைப்பு. அந்த தலைப்பு ஒட்டி பேசுறதுக்காக 6 கட்சியிலேருந்து எல்லாரும் முக்கியமான ஆளுமைகள்லாம் வந்திருந்தாங்க. இப்போ நீங்கள் டெலிகாஸ்ட் ஆன நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. கூச்சல் குழப்பமாக இருந்தது இல்லையா? நீங்கள் பார்த்தது ஒரு 10% தான். அந்த இடமே, அதாவது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது கூச்சல் குழப்பம் இருந்தா சரிங்களா? நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூச்சல் குழப்பம் யாருனால அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அனில் கூட்டம் எப்படின்னா, இப்போ உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா, இப்போ முதலில் வருவதற்கே முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு 5 மணி 5:30க்கு சொல்லியிருந்தாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. நம்ம ஒரு 4:45 போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:45 5க்குள்ளே நம்ம போயிட்டோம். நம்ம போய் பார்க்கும்போதே அங்கே அரங்கம் நிரம்பி இருந்துச்சு, ஃபுல்லாக கூட்டம். சரி, எல்லா கட்சியும் திமுக, அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி இருக்கிறோம், சரி எல்லாருமே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உட்காந்தோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மற்ற கட்சியிலேருந்து வந்திருந்த ஆட்கள் கம்மி. இந்த தாவேகா கும்பல் என்ன பண்ணிருச்சாங்க, திடீர்னு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரே கூச்சல். என்னன்னா, ஏசி அதிகமாக வைக்கணும், ஏசியை கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுங்க, ரூம் ஸ்ப்ரே அடிங்க. ஏன்னா மழை நேரம் அந்த நிகழ்ச்சி நடந்தது. ரூம் ஸ்ப்ரே அடிக்க சொல்லி ஒரு பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தனியாக இருக்கை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. யாரா அவனுங்க எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, எந்த கட்சின்னு தெரியல. நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெட்டியில் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்கு. சரி, ஏதோ டீ காஃபி வடை ஏதோ கொடுக்குறாங்க இப்படின்னு பார்த்தா டிவிக்கு துண்டு, எல்லாத்துக்கும் போய் டிவிக்கு துண்டு, வந்தவங்க எல்லாத்துக்குமே டிவிக்கு துண்டை போட வைக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஓகே, வந்திருக்கிறதெல்லாம் அந்த கூட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. அதனாலதான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இல்லை ஏதாச்சும் ஆள் வச்சு கூட்டு வந்திருக்காங்க. ஆள் வச்சு கூட்டு வந்திருக்காங்க தம்பி. ஒரு வேன்ல நானே பார்த்தேன், ஒரு வேன்ல ஏறினதை ஆள் வச்சு கூட்டிட்டு வந்த ஆட்களை உட்காந்துட்டானுங்க எல்லாருமே. அவங்களுக்கு இன்னும் சொல்றேன் கேளுங்களேன். உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஒரு கட்சியோட ஆளுங்க உள்ள வராங்க. முதல்ல திமுக சேர்ந்து ஐயா மனுஷபுத்திரன் அவர்கள் உள்ள வராரு. அவர் வந்தோடனே திமுக காரங்க ஒரு 2 பேர் தான் வந்திருந்தாங்க, அவங்க கைத்தட்டி வரவேற்றுக்கிறாங்க. அடுத்து ஒரு தம்பி உள்ள வராரு. அவர் யாருன்னு யாருக்குமே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டத்தில் ஒரு 2 பேர் டிவிக்கே அப்படின்னு கத்துறானுங்க. உடனே மொத்த கூட்டமும் டிவிக்கே. இந்த வாத்து கூட்டத்தில் பேக் 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 பேக்னு கத்தும் பார்த்தீங்களா, அதே மாதிரி மொத்த கூட்டமும் டிவிக்கே கத்துனுச்சு. அப்புறம் தான் சரி தம்பி டிவிக்கே சார்பாக பேச வந்திருக்காரு. அது வரைக்கும் அவங்க யாருக்குமே தெரியல, யாருன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு அரசியல் தெரியல, அவரை இந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியல. அது ஒரு தனி கதை.
அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆளுமே அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் வராரு, அண்ணன் கார்த்திக் கோபிநாத் வராரு, அதிமுகலேருந்து ஒரு நபர் வராரு, அடுத்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் வராரு. அவர் வரும்போது தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படிங்கிற ஒரு கோஷம் எழுப்புனாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாம். இப்படி தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சது. ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் கூச்சல் குழப்பத்தோட, அதாவது தந்தி டிவிக்காரங்களும் யோசிச்சிருப்பாங்க இவங்களெல்லாம் அடுத்த தடவை நம்ம கூப்பிடணுமா வேணாமான்னு, அந்த அளவுக்கு தான் இருந்தது அந்த நிகழ்ச்சி. இல்லை அந்த அளவுக்கு என்ன கூச்சலிட்டாங்க? அந்த கூச்சலிடுறது வந்து அது முழுமையாக வந்து ஒளிபரப்பு பண்ணாங்களா? அந்த கூச்சல் வந்து உண்மையாக நேர்மையாக இருந்ததா? என்ன காரணம்? அதாவது ஒரு அறிவுசார், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகே சேர்ந்த நபர் வந்து பேசும்போது நாம் தமிழர் கட்சி திமுகவோட கூட்டணி அப்படின்னாரு. ஓகே, இதை வந்து நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்ணுறோம். என்னன்னா இது வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட், இதை நீ திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். ஓகே, அந்த மாதிரி ஒரு அறிவுசார் கேள்வி கேட்டால், ஒரு கூச்சல் போட்டால் அது வந்து நியாயம், நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா எல்லாருமே பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உரிமை இருக்குது. அந்த இடத்துல பேசக்கூடாது. ஏன்னா பேசுறதுக்கான நபர்கள், ஆளுமைகள் மேடையில் இருக்கிறாங்க, அவங்க பதில் சொல்லிக்குவாங்க. கூட்டத்தில் இருக்கிறவங்க வந்து கத்துறாங்க, ஒரு உணர்ச்சி வசத்தில் கத்துறாங்க அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம் தவறான ஸ்டேட்மெண்ட் வரும்போது. ஆனால் இவனுங்க எப்படின்னா யாரை பார்த்தாலும் கத்துறது, யார் பேசினாலும் கேலி கிண்டல். இந்த புள்ளிங்கோஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, சம்பந்தமே இல்லாமல் கத்துவாங்க பாருங்க. அந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஐயா மனுஷபுத்திரன் அவர்கள் பேச ஆரம்பிங்க, எந்திரிச்சு நின்று பேசுடா அப்படின்னு சொல்லி கத்துறானுங்க. எவ்வளோ ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி பேசும்போது பின்னாடி பிம்பிலிக்கு பிலாப்பின்னு கத்துறது, டன் டமால் அப்படின்னு கத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகத்தோட உச்சம். ஒரு அவங்க வந்து பேசுறாங்க, அவங்க பேசுறட்டும், அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கட்டும் அப்படின்னு இல்லை. யாரு பேசினாலும் இப்போ பார்த்தீங்கன்னா விசிகாவை சேர்ந்த அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர் அமைதியான முறையில் பேசக்கூடியவர். அவர் பேசும்போது இந்த கத்தல், அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க திருந்தாத கூட்டம். யாரு பேசினாலும் கத்தணும், கேள்வி பண்ணணும், கூச்சல் போடணும் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, முதல் முறையாக பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பில் ரமேஷ் அவர்கள் பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா தலைப்பை ஒட்டி பேசாமல் இளைஞரோட நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்னா, இளைஞர் நம்பிக்கை நட்சத்திரமாக எங்கள் தலைவர் வந்து திகழ்ந்திருக்காங்க, கடந்த காலங்களில் இவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல், மாறாக கடந்த காலங்களில் சீமானவர்கள் மீது வைத்த விமர்சனத்துக்கு இப்போ வந்து பதிலளிக்கிற மாதிரி, அதை வந்து திரும்பி விமர்சனப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் 2026 தேர்தலில், இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பை ஒட்டி பேசுனதுக்கு முதல் 3 நிமிடம் கொடுத்துருந்தாங்க. இந்த 3 நிமிடத்தில் நீங்கள் அந்த தலைப்பை ஒட்டி பேசணும். அதற்கு அடுத்து வரக்கூடிய 8 நிமிடத்தில் உங்களோட டிபேட்டை வச்சு நீங்கள் பேசலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த தலைப்பை ஒட்டி அந்த 3 நிமிடத்தில் கொடுத்த 3 நிமிடத்தில் மணி அடித்த உடனே பேச்சை நிறுத்தினது அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மட்டும்தான். மற்ற யாருமே எங்கள் தலைவர் தான் தமிழக இளைஞரின் நம்பிக்கை நட்சத்திரம்ங்கிற தலைப்பில் பேசலை. அதுலேயும் முக்கியமாக அந்த தாவேகா கும்பல் பார்த்தீங்கன்னா, இவர் வந்திருந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பை ஒட்டி பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வரல. அவர் போன விவாதங்களில் இந்த லயோலா கல்லூரியோட ஓனர் திருமணி இவங்கெல்லாம் வாங்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பழைய அவதூறுகள் வழக்கம் போல் ஆமக்கறி இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து எவ்வளவோ கூட்டத்தில் விளக்கம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் கேட்டிருக்காங்களா, படிச்சிருக்காங்களா, எதுவுமே தெரியல. மறுபடியும் எதையாவது ஒன்று கூச்சல் போடணும், இங்கே அவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்களாம் விசில் அடிக்கணும், அதை ஷார்ட்ஸில் பரப்பணும், அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் அவர் பேசினார். ஒரு அறிவுசார் கருத்துக்களோ ஒரு அறிவுசார் கேள்விகளோ அவர்கிட்ட இல்லை. அதில் சொல்கிறாருன்னா, திரையுலகிலேருந்து யாருமே வரக்கூடாது சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் மட்டும் சினிமாவில் போயிட்டு நீங்கள் மட்டும் எல்லாரையும் சந்திக்கிறீங்க, ஆதரவாக பேசுகிறீங்க. அவருடைய முதிர்ச்சி எந்த அளவில் இருக்குன்னு நமக்கு அதிலே தெரியுது. அதாவது எல்லா தரப்பு மனிதர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. எல்லா தொழில் சேர்ந்தவர்களுக்குமே ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. அவர்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் எழும்போது அண்ணன் அவருடைய முதல் குரல் அண்ணனுடைய குரலாக தான் இருக்கும். அதே மாதிரி திரைத்துறையில் இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இந்த தலைவா பட சிக்கல் வந்துச்சு. ஆமாம், ஏன் வந்து முடக்குறீங்க, ஒரு கலைஞர்களை ஏன் முடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேள்வி கேட்டார், ஆதரவு குரல் கொடுத்தார். அதே மாதிரி தமிழ் இனத்துக்கு எதிரான திரைப்படங்கள் வரும்போது அண்ணன் தான் முதல் ஆளாக எதிர்ப்பார். இது வந்து எப்படின்னா, இப்போ யாராவது ஒரு சினிமா துறையில் உள்ளவனுக்கு வந்து சம்பளம் கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னா அண்ணன் ஏதாவது இது அறிக்கை கொடுத்தாரா? விஜய்க்கு ஆதரவு கூட ஆதரவா, அதாவது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது ஆதரவு கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் சிம்புவை வந்து சூப்பர் ஸ்டார்னு சொன்னார். அதையும் ஒரு பிரச்சனையை கிளப்பினாப்புல, நீங்கள் சிம்புவை சூப்பர் ஸ்டார் சொல்றீங்க, விஜயும் தானே சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னு. ஏன் திரைத்துறையில் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் இருக்கணும்? அப்போ கேரளாவில் இல்லையா மம்முட்டி மோகன்லால் இல்லையா? அப்படித்தான் அண்ணன் பார்த்தது. சிம்பு ஒரு வளர்ந்து வரக்கூடிய நடிகர், தமிழர், எல்லா திரையிலும் உள்ள ஒரு நபர், அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார். அப்படிதான் அதை எடுத்துக்கணுமே தவிர இதையெல்லாம் ஒரு பிரச்சனை, நீங்க திரைத்துறைக்கு ஆதரவு கொடுத்தீங்க நீங்க எல்லாம் பேசலாமான்னு சொல்லி கேட்கறதெல்லாம் வந்து அறிவின்மை, அவ்வளவுதான். இளைஞர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாரு விஜய்னு சொல்லி கேட்கறாங்க. மீனவர்களுக்காக எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்துக்காரு எங்க தலைவர் அவர்கள். அதே மாதிரி தமிழகத்துல நம்ம தமிழர்கள் அழிக்கப்படும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா நிதியுதவி பண்ணாரு. இது 500 ரூபாய் கொடுத்தது. அதை வந்து வெக்கமே இல்லாம வந்து சொல்றாங்க, நாங்க வந்து ஈழத்துக்கு உதவி செஞ்சோம். இது 500 ரூபாய் கொடுத்தது.
அதே மேடையில் ஆட்சி மனோரமா அவர்கள் வந்து 25,000 ரூபாய் பணம் கொடுத்துருந்தாங்க. சிலம்பரசன் அந்த இடத்துல 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தாரு. அப்ப யாரு? மன்சூர் அலிகான் கூட 25,000. ஆமா, அவரும் 25,000 ரூபாய் கொடுத்திருந்தாரு. இவனுங்க 500 ரூபாய் கொடுத்துட்டு அதை பெருசா அந்த போராட்டத்துக்கு போன ஒரு நிகழ்ச்சியவே இவனுங்க வந்து நாங்க ஈழத்துக்காக போராடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தமிழ் திரையுலகில் துணை நடிகர்களாக இருந்தவங்கலேருந்து மற்ற பின்னணியில் வேலை செய்யக்கூடிய லைட் பாய், லைட்மேன் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. தமிழ் திரையுலகம் மொத்தமாக அந்த போராட்டத்தில் இருந்துச்சு. அதை வந்து இவனுங்க கிரெடிட்ஸாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறானுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை நீங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சதுனால நாங்கள் ஊழல்வாதின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி யாருன்னு கேள்வி எழுப்பி, அதாவது அங்கே செந்தில் பாலாஜி போனால் இங்கேயும் செங்கோட்டை வரலாம் அப்படின்னா அங்கே நடக்குதுல்ல, அப்போ நானும் நடத்துக்குவேன். இவனுங்க எப்படின்னா இப்போ நேற்று வரைக்கும் திராவிடத்தை பற்றி பேசின செங்கோட்டையனை உள்ளே வச்சுக்குவானுங்க. அதாவது இவங்க சொல்கிற அந்த ஊழல் கட்சிகள்லேருந்து வந்தவரை ஏற்றுக்குவானுங்க. அதே மாதிரி நேற்று வரைக்கும் பல்வேறு கட்சிகளில் ஒரு ரவுண்டு வந்த நாஞ்சில் சம்பத் அவர்களை இங்கே வந்து பரப்பு செயலாளர் ஏற்றுக்குவானுங்க. இது எல்லாமே இது வந்து என்ன மாற்று இருக்குது? அவன் செய்கிறான்னு நானும் செய்கிறேன், அங்கே இருக்கிறவனை நான் இங்கே கூப்பிட்டுக்குவேன். இந்த புள்ள பிடிக்கிற கூட்டம் மாதிரி இவனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு என்ன மாற்றம் என்ன மாற்றுன்னு பேச போகிறாங்கிறது கேலியாக இருக்குது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா திரு சாட்டை துரைமுருகன் வந்து பேச வராங்க. பொழுதுபோக்கு தளத்தில் வந்து வீரர்களை தேடாதீங்க, போராட்ட காலத்தில் தேடுங்க தலைவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திரையில் வந்து துப்பாக்கி எடுத்து போராடுறவன் தலைவன் கிடையாது, தரையில் யார் துப்பாக்கி எடுத்து சண்டை போகிறோன்னா அவன் தலைவன் சொல்லி நிறைய பேசுனாங்க அடுக்குமொழி வசனத்தோட. இதோட பார்த்தீங்கன்னா நிறைய அவருக்கு ஆதரவான குரலும் எழுப்ப ஆரம்பிச்சது. நிறைய கேலிகள், கிண்டல்கள், நிறைய கோஷங்கள் அவர் வந்து பேசும்போது இடைமறிக்கிற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. என்ன காரணம்னு? அதாவது விமர்சனங்களை தாங்க முடியாத வந்து அவதூறு இதனை கையில் எடுப்பான். இவனுக்கு வந்து விமர்சனிக்கிறதுக்கே அந்த இடத்துல விடலை. அவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே கூச்சல் தான். அதாவது அந்த இடத்துல வேற யாராவது இருந்தால் நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். அவர் அமைதியான முறையில் அதை கையாண்டார். இன்னும் சொல்ல போனால் அந்த போன ஒரு டிபேட்டில் வந்து அந்த மணி கூட வந்து நின்று செல்லம் உட்காருங்க எல்லாரும் அமைதியாக இருக்குன்னு சொன்னார். ஏன்னா அவரை 4 பேருக்கு தெரிஞ்சிருந்தது. அவர் சொல்கிறத ஒரு 4 பேர் ஒரு 2 பேர் கேட்டானுங்க. இங்கே அவர் அந்த ரமேஷுங்கிற நபரை வந்து அவங்களுக்கே தெரியல யாருன்னு. அவரும் ஏதோ உள்ள கூட்டத்துக்குள்ளே இறங்கி போயிட்டார். அதெல்லாம் தொலைக்காட்சியில் வரல. அந்த பிரச்சனையை நடக்குமா அவர் அந்த கூட்டத்துக்குள்ளேயே போயிட்டு தம்பி உட்காரு, தம்பி உட்காரு, சத்தம் போடாத, கூச்சல் போடான்னு கெஞ்சுறாரு. கேட்கறக்கு ஆள் இல்லை. அங்கே 2ஆம் கட்ட தலைவர்களும் கிடையாது அந்த கட்சியில். ஏன்னா தலைவரே சரியில்லை, அப்புறம் எங்கே 2ஆம் கட்ட தலைவர் சரியா இருக்க போறாங்க? அவர் சொல்றத கேட்கல, ஒரே சத்தம். அவர் துரையண்ணனை வந்து பேச விடலை. இன்னும் சொல்ல போனா அவருடைய அவர் பேசிய கருத்துக்கள் முழுமையாகவும் ஒளிபரப்பாகலை. நிறைய விஷயங்கள் கட் பண்ணிட்டாங்க. முதல் ரவுண்ட்லயே நிறைய விஷயங்களை கட் பண்ணிட்டாங்க. அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கத்துடைய கொடியவே தன்னுடைய கட்சி கொடியா வச்சுக்கிட்டு, தடை செய்யப்பட்ட தலைவரையே தன்னுடைய தலைவனா ஏத்துக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணில் அரசியல்ல வென்று காட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் நிறைய வரல. அதே மாதிரி ஒருவேளை தலைவர் பேரை சொன்னதுனால கட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு இல்லை, அவனுங்களாவே ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கூட்டணி வைக்கிறத பத்தி அண்ணன் பேசியிருந்தார், அதையுமே கட் பண்ணிக்கிறாங்க. முழுமையா ஒளிபரப்பு ஆகலை. அதுதான் இப்போ ஒளிபரப்பானதுலேயே வந்து இன்னைக்கு இந்த அணில் குஞ்சுகள்லாம் வந்து கதறிட்டு இருக்கு. முழுமையாக ஒளிபரப்பாக இருந்தால் கஷ்டம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 வார்த்தை தான் பேசுறாரு. மான் ஊருகான்னு ஒருத்தன் கத்துறான், இன்னொருத்தன் வந்து ஆமகரின்னு கத்துறான். இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்? யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறது? இவங்களுக்கு வந்து அரசியலும் தெரியல, ஜென்ரல் நாலேஜும் தெரியல. அதாவது மான் ஊருகான்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னா இவங்களுக்கு தெரியல. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போ கோயம்புத்தூரில் லூலு மால்னு ஒன்று இருக்கு, உள்ளே போய் பார்க்க சொல்லுங்கள். 100 வகையான இறைச்சி ஊறுகாய் அங்கே இருக்குது. இறால் ஊறுகாய் இருக்குது, மீன் ஊறுகாய் இருக்குது, மீன்லேயே வஞ்சரம் ஊறுகாய்னு இருக்குது. இதெல்லாம் எதுவுமே தெரியாதவனுங்க சும்மா வந்துட்டு பேசுறது. அதாவது இட்லியில் கறி இருக்குமாங்கிறது இவங்களுக்கு தெரியல. இந்த அளவுக்கு இருக்கிறவனுங்களை கிட்டலாம் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. இவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்றதே வேஸ்ட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உலக அறிவோ பொது அறிவோ இல்லாதவன்ட்டு நம்ம என்னத்தை நம்ம பேசுறது? எங்க தலைவர் வந்து மக்களோட நின்னாங்கன்னு சொல்லி ரமேஷ் அவர்கள் பேசினாங்க. அதுக்கு வந்து அண்ணன் அவர்கள் கொஞ்சமாச்சும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கரூர்ல மக்களோட நின்னீங்களா, மக்கள் விட்டு ஓடி போன நீங்க எப்படி தலைவனா இருக்க முடியும் சொல்லும் போது அதுக்கும் கத்துறாங்க. அது கத்ததான் முடியுது. அதாவது அண்ணன் பேசுறேன்னா அடுத்த ரவுண்ட்ல வந்து பதில் சொல்லணும்ல, அதெல்லாம் முடியல. கத்தணும், கூச்சல் போடணும், அந்த இடத்துல வந்து ஒரு கலவரை கிரியேட் பண்ணணும். இவங்களுக்குலாம் என்ன நினைப்பணும்? அந்த கத்துறவங்களுக்குலாம் நம்ம வந்து இப்படி பிம்பிளிக்கு பிலாப்பி இப்படிலாம் நம்ம கத்துனோம்னா, இடியாப்பம் அப்படின்னா கத்துனா நம்ம முகம்லாம் டிவியில் வரும். அதுக்காக தான் துண்டை போட்டு வந்து உட்காந்துருக்கிறானுங்க. நம்ம முகம் வெளியில் வரும், நம்மளெல்லாம் காட்டுவாங்க. அப்போவே வந்து நெறியாளர் அசோகவர்ஷினி அவர்கள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தேவையில்லாமல் அப்படி கத்தாதீங்க, உங்கள் முகம்லாம் இங்கே எதுவுமே வராது, உங்களெல்லாம் யாரும் காட்ட போகிறது, நீங்கள் கத்துறது கூட கேட்காது. அதை சொல்லிட்டாங்க. சொல்லியும் அந்த தற்கொலை கூட்டம் கத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, ஜெயலலிதா அம்மாவுடைய படத்தெல்லாம் நீங்கள் தாவேக்கா வந்து உங்களோட இதில் நீங்கள் போடுறீங்க, ஜெயலலிதா வந்து ஒரு ஊழல் குற்றவாளி, அவங்க உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பாக 4 ஆண்டுகள் சிறையில் தான் இருந்திருக்கணும்னு சொல்லும்போது தாவேக்காரன் கத்துறாங்களோ இல்லையோ அதிமுககாரன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க சுகர் பேஷண்ட்ஸு. அவங்க தான் ஓவராக சவுண்டு, அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்கள டிவிலையும் காட்டிட்டாங்க.
என்னன்னா அவர் சொன்ன கருத்து உண்மைதானே, உண்மைதான். ஊழல் குற்றவாளி தானே, ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு தானே அவங்க சிறையில் இருந்தாங்க. அவங்க வெளியில வந்திருந்து இப்போ வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க, அதனால சிறைக்கு அதனால இந்த வழக்குல இருந்து விடுவிச்சிட்டாங்க. இல்லைன்னா அம்மையார் சசிகலா அவர்களோட சேர்ந்து இவங்களும் 4 வருஷம் உள்ளதா இருந்திருக்கணும். இதுல என்ன தவறு இருக்குன்னு கத்துனானுங்க எனக்கு புரியல. வெளியில வாடா அப்படின்லாம் கத்துனாங்க. பாவம் வயசான காலத்துல அங்க இருந்த நம்ம தம்பிமார்கள்லாம் அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாவும் பெருமையாவும் இருந்தது. அந்த இடத்துல நம்ம தம்பிகள் அமைதியா இருந்தாங்க. இல்லைன்னா ஐயனார் அண்ணன்லாம் விட்டுருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சது. அவர் அமைதியா இருந்தோம். அதை வந்து நம்ம கட்சியில அண்ணன் சாட்டை துரைமுருகன் மேடையில இருந்து அமைதியா இருக்குன்னு கையை மட்டும் தான் காமிச்சாரு. நம்ம ஆட்கள் அமைதியா உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் கோவை சத்யன் பேசுகிறாங்க. கோவை சத்யன் பேசும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ரீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து நிறைய ரீல்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி இந்த ரீல் தலைவராக இருக்காங்க 3 பேர். ரியல் தலைவர்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி அடுக்குமொழி வாசனோட பேசினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே சீமான் அவர்களை ஆமகரிலாம் சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாங்கண்ணே. அதாவது இந்த வடிவேலு படத்துல 400 ரவுடி தான் வண்டியில் ஏறி ஓடுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு. எப்படின்னா அவரெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லை. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் விமர்சனம் பண்ற அந்த பாயிண்ட்ல அவரெல்லாம் லிஸ்ட்லயே இல்ல. முதல்ல இந்த கோவை சத்யன்கிறது யாரு? நடிகர் சத்யனை கூட 4 பேருக்கு தெரியும், இவரை யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன நினைக்கிறாரு, நம்ம எடுத்த உடனே நாம் தமிழர் மேல அட்டாக்க போடுவோம், நம்மளும் ஃபேமஸ் ஆகும். இங்க டிவிக்கு கூட்டம் நிறைய இருக்கு. ஏன்னா எல்லாம் இந்த துண்டை போட்டுட்டு ஐடென்டிஃபிகேஷன் உட்காந்துருக்காங்களே, சரி அப்பனா இவங்களும் நல்லா கை தட்டுவானுங்க, நாளைக்கு நம்ம கூட்டம் நீ பேசிட்டு இருக்கோம், அவங்க சைட்லயும் கொஞ்சம் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும், நம்மள டிவியில எல்லாம் நிறைய தடவை ப்ரொமோல போடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே எடுத்த உடனே வாண்டடா வந்து வாங்கி கட்டிக்கிட்டார். அன்னைக்கு வச்சு அண்ணன் பொழந்து எடுத்துட்டார், நிறைய கட் பண்ணிட்டாங்க. அதில் தான் அண்ணன் கோவம் உச்சத்துக்கே போயிட்டார். தேவையில்லாம விமர்சனம். அதாவது அங்கே வந்திருக்கக்கூடிய திமுக, பாஜக, விசிக இவங்களையெல்லாம் எதுவுமே பேசாமல் நேரடியாக அண்ணன் கிட்ட வந்து அவர் வந்தது வந்து ஒரு சந்தர்ப்பவாதம் தான். அதாவது இந்த இடத்துல ஏதாவது நம்மளை காட்டிடுவாங்களா, நம்ம பெரிய ஆள் ஆயிடலாமா அப்படிங்கிறதா. அவரெல்லாம் நம்ம பேச தேவை. ரமேஷ் கூட அவர் இப்போ தான் அரசியல் வந்திருக்காரு, பேச தெரியாது, மெச்சூர்டு இல்லை, அதனால பேசுகிறோம்னு வச்சுக்கலாம். இவர் கோவை சத்யன் ரொம்ப நாளாக அரசியல் இருக்கவர், இவர் ஏன் ஆமகரிலாம்? அதுதான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அந்த இடத்துல அதை பயன்படுத்திக்க நினைச்சு வந்திருக்கிறார். அதை நம்ம பேசவே வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் நம்ம அவரை பேசி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றிடக்கூடாது. ஓகே. அதிமுக கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இளைஞர்கள் என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லாமல் மாறா ஒரே விஷயத்தை மட்டும் முன்வைக்கிறாரு. 7.5% வந்து இடஒதுக்கீடு வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதன் மூலியமாக தான் இளைஞர்லாம் வந்து டாக்டர் ஆக முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாருங்களாண்ணே? அதாவது 35 வருஷமாக ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அதில் வந்து என்னென்ன செஞ்சுருக்கிறோம், இந்த 35 வருஷத்தில் நாங்கள் வந்து எத்தனை முறை நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாமல் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அவர் பேசுனதே, நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம். ஏன்னா எதாவது செஞ்சிருந்தா ஏதாவது செஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும். அதனால் அவர் அதை மட்டும் பேசிட்டு இறங்கிட்டார். அவர் வந்தது அதாவது நான் சொன்னேன் இல்லையா, தலைப்பை ஒட்டி பேசுறதுக்கு அங்க யாருமே இல்லை. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தலைப்பை ஒட்டி 2026 தேர்தல் தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் அப்படின்னு பேசினது. இவங்களாம் அதை பேசுறதுக்காகவே வரல. அவதூறு பேசணும், அந்த இடத்துல நம்ம ஷைன் ஆகணும், அதுதான். அடுத்தபடியாக பாஜக சார்பாக கார்த்திக் கோபிநாத் பேசினாங்க. இளைஞர்களின் எழுச்சி நாயகன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் சொல்றாரு. அவங்களே சொல்றாங்க அசோக் வர்ஷினி இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதாவது அவர் வந்தது வந்து கார்த்திக் கோபிநாத் அவர்கள் வந்தது பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலையோட ஃபேன்ஸாக தான் வந்திருந்தார். ஃபேன் கிளப்பாக சேர்ந்தவராக தான் அவர் அந்த இடத்துல வந்திருந்தார். அந்த இடத்துல மட்டும்தான் அவர் மோடியை குறிப்பிட்டார். அதுக்கப்புறமாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை தான் பேசினார். அப்போ தான் அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் கூட கேட்டார், நீங்கள் சொல்கிற அண்ணாமலை வந்து முதல்ல பிஜேபியில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவர் கார்த்திக் கோபிநாத் அவர்கள் பாவம், அவர் வந்து எப்படின்னா மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே சட்டுப்பட்டு அவராகவே முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டார். அதாவது பேசுறதுக்கு 8 நிமிஷம் நேரம் கொடுத்துருந்தாங்க, அவருமே பேச விடல. அவர் பேசும்போதும் பெரிய கூச்சல்கள் தான், அவர் எதுவும் அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கல, அமைதியாக போய் அவர் உடனே போய் உட்காந்துக்கிட்டார். அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மனுஷபுத்திரன் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கத்தி கூச்சல் இட்டுறாங்க. அதே மாதிரி அவரும் வந்து நிறைய தகவல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க பேசுறது எப்படி பார்க்குறீங்கன்னா? அதாவது மனுஷபுத்திரன் அவர்களை வந்து பேசவே விடலை. அவரை வந்து அவர் யாருன்னு இவங்களுக்கு தெரியல. அவரை திமுகவை சேர்ந்த நபர்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து இலக்கிய களத்தில் ஒரு பெரிய நபர். அவர் யாருன்னு இவங்களுக்கு இதெல்லாம் இலக்கியம் இலக்கணம்னு இவங்களுக்கு எங்கே தெரியும்? அவர் யாருன்னு தெரியாமையே அவர் பேச 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 கத்துறானுங்க. அதாவது என்ன சொல்றானுங்க, அவர் பேசிருக்கும்போது நயன்தாரான்னு கத்துறாங்க. உதயநிதி பேர் சொல்லி பேசும்போது நயன்தாரான்னு கத்துறானுங்க. இதெல்லாம் என்ன அரசியல்னு தெரியல. அதாவது உன்னுடைய விமர்சனத்தை நீ தனியாக வச்சு பேசலாம். ஒரு பொது தளத்தில் அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் திருப்பி வந்து நீ என்னடா சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு பிடிச்சி போனேன் அப்படின்னு கேட்டாருன்னா அது நல்லா இருக்குமா? அவருமே நிறைய இடத்துல கோவப்பட்டுட்டாரு. இவ்வளோ பெரிய ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதி விமர்சனங்களை தாங்க முடியல, அவர் கோவப்பட்டுட்டார். அறிவு கட்டவங்களை வாய் மூடுங்கடா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் எல்லாருமே திகச்சு
திகைச்சு போயிட்டாங்க. அங்க இருந்த முக்கிய ஆளுமையில் மேடையில் இருந்தவங்களே திகைச்சு போயிட்டு அண்ணன் பொறுமனை அப்படிங்கிறாங்க. அவர் 2-3 நேரத்தில் அவர் கோவப்படுத்திட்டாரு, அவரை கோவப்படுத்திட்டாங்க. ஓகே. அதே மாதிரி சாட்டை திருமணம் அவர்கள் வந்து அவங்கள நோக்கி அண்ணன் வந்து ஒரு ஆகச்சிறந்த அறிவாளி அப்படின்ற மாதிரிலாம் போகுது. இல்ல அவர் அறிவாளின்னு சொன்னாலும் அடுத்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அதாவது அவ்வளோ அறிவாளி அண்ணன் வந்து 3 தலைமுறையா முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு கொடுத்தாரு, அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தாரு, இப்போ அடுத்து இன்வநிதிக்கு முட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த இடத்துல சொல்லிட்டார். ஓகே. அவர் அறிவாளி தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த அறிவெல்லாம் வந்து முட்டு கொடுக்கறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஓகே. விசிக சார்பா ஆளு ஷானவாஸ் அவர்கள் பேசினாங்க. அவர் பேசும்போது அப்படிதான் 2 சீட்டு 4 சீட்டு கொத்தடிமை அப்படின்லாம் அவரையும் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொத்தடிமைங்கிற வார்த்தையெல்லாம் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர் கொத்தடிமைனா கொடநாடு எஸ்டேட்ல போய் நின்று காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ரோட்ல கால் கடுக்க நின்று கார் வரும்போது கண்ணாடி கொஞ்சமா இறக்கணுன்னே அம்மானு கை கட்டின நீங்கெல்லாம் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. இல்லை, அந்த விவாதத்திலே பார்த்தீங்கன்னா அண்ணன் சாட்டை திருமணம் இப்படி கையை வச்ச உடனே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுதுல்ல, இது ஒரு ஐக்கானா மாறிடுச்சு தம்பி. உங்களுக்கு தெரியாதா? இப்போ எல்லா எமோஜி, இப்போ நீங்கள் நிறைய எமோஜி பார்த்துருப்பீங்களா, அடுத்து வந்து இப்படி ஒரு எமோஜி வந்துடும். இது வந்து எல்லாத்தையுமே இப்போ பயன்படுத்திக்கலாம். அடுத்து இப்போ எங்கேயாவது சொல்லாமல் கம்பெனியில் லீவ் போட்டுட்டோம், ஓகே, இந்த மாதிரி வர நேரத்துலலாம் இந்த எமோஜியை போட்டுடலாம் மேனேஜருக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா சோம்பேறின்னு சொல்கிறாரு அண்ணன் அவர்கள். ஒரு கட்சியினோட தலைவரை அந்த இடத்துல சோம்பேறின்னு சொல்கிறது சரியா இருக்குமா? இல்லை, சோம்பேறின்னு தானே சொல்லுவாங்க. இப்போ தற்குறின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. தற்குறின்னு தானே சொல்லுவோம். இப்போ அவங்க வந்து ஆச்சரியக்குறினாங்க, நம்ம கேள்விக்குறின்னு சொல்லிட்டோம். அதாவது எதில் விஜய் சோம்பேறி இருந்தார் எப்படி நீங்கள்? இல்லை, எல்லா விதத்துலையும் சோம்பேறி தானேப்பா. இப்போ நீங்கள் வந்து பாருங்க, நாமக்கல்ல காலையில் 8:30க்கு நான் வருவேன்னு அறிவிப்பு கொடுக்குறாரு. ஆமாம், சரிங்களா? ஆனால் அவர் வீட்டிலேருந்து கிளம்புனதே காலையில் 8:30க்கு தான். கரூருக்கு மதியானம் 12 மணிக்கு வருவேன்னு சொன்னார். ஆனால் வந்தது சாயந்தரம் 7 மணிக்கு. அப்போ இதை சோம்பேறின்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? வரும்போது கூட்ட நெரிசல்ல, அதனால கூட போக்குவரத்து நெரிசல் பல முறை அண்ணன் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீ வந்து நாமக்கலுக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஈஸியஸ்ட் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துக்கு இங்கேருந்து விமானம் இருக்குது, அங்கே ஒரு விமான நிலையம் இருக்குது, ஒரு தனி விமானத்தை தான் வரப்போகிறார். சேலம் வந்து இறங்கி சேலத்துலேருந்து பைபாஸில் பிடிச்சா 1/2 மணி நேரத்தில் இங்கே நாமக்கலுக்கு வந்துருக்கலாம். பேருந்தே 1 மணி நேரத்தில் வருது. இவர் மகிழ்ந்தில் 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம். ஏன் வரல? ஏன்னா அது வந்து தேசிய நெடுஞ்சாலை. 2 சைடும் உன்னால் கூட்டத்தை கூட்ட முடியாது, சாலையை மறிக்க முடியாது, அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்ய முடியாது. அதனால் நீ என்ன தேர்ந்தெடுக்கிற? திருச்சி வந்து திருச்சியிலேருந்து நாமக்கல் ரூட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு. அது வந்து ஒரு ரோடு தான் இருக்கும், அதில் இருவழி பாதை கிடையாது. அந்த இடத்துல நிறைய கிராமங்கள் வந்து நடுவில் வரும். ஏலூர்பட்டி, தொல்லூர்பட்டி, தொட்டியம், முசிறி, இப்படி நிறையா வருது. அதனால் அந்த வழியாக போனால் மக்கள்லாம் கூடுவாங்க. ஒரு நடிகர் வரான்னு சொல்லிட்டு கூடுவாங்க தானே, வேடிக்கை பார்க்கணுன்னு. அதை பிளான் பண்ணி தான் இவர் இதுக்குள்ளார வந்தது. இதுக்கும் தாமதத்துக்கும் காரணம் இல்லை. தாமதம் வந்து இவர் கிளம்புனதே தாமதம் தான். முதல் கோணல் முற்றிலும் கோணல் தானே, ஆரம்பமே இப்படி இருக்குது. அடுத்த சரி இதை விட்டுருங்க. நேற்றைய தினம் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம். இவர் வந்து இப்போ நேற்றைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் அம்பேத்கருடைய சிலைக்கு போய் இங்கே சென்னையில் மாலை போட்டாங்க. இவர் சென்னையில் தான் இருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு மெதுவாக ஆஃபீஸில் கொல்லப்பக்கம் இருக்கிற அந்த அறைக்கு போயிட்டு படத்தை வச்சு ஒரு மாலை மரியாதை செலுத்துறாரு. அதுவுமே கூட ஏஐ படம்னு சொல்கிறாங்க. அதோட நம்பகத்தன்மை எந்த அளவுக்குன்னு தெரில, நம்ம அதை விட்டுறலாம். அப்போது சாயந்தரம் 3 மணிக்கு மாலை அணிவித்து நீ மரியாதை செலுத்துற, நீ சோம்பேறியா இல்லையா? இதை சொல்கிறதுல என்ன உங்களுக்குலாம் கஷ்டம் வந்துருச்சு? ஏதாவது காலையில் முக்கியமான வேலை ஏதாச்சும் எடுத்துருக்கோம். என்ன முக்கியமான வேலை என்ன பண்ணுறாரு இப்போ அவர்? படம் முடிஞ்சிருச்சு, அரசியலில் ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் ஆரம்பிக்கலை, எந்த கூட்டமும் கிடையாது, எந்த ஆர்ப்பாட்டமும் கிடையாது, எந்த போராட்டமும் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போ என்ன நீ 3 மணிக்கு போடுறேன்னா அப்போ அது சோம்பேறித்தனம் தானே. சோம்பேறின்னு சொல்லாமல் வேறு என்னென்னப்பா சொல்கிறது? அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிற்பி, சட்ட மாமேதை. அது எதுவுமே உனக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல. சரி, தெரியாமல் இருந்துட்ட நீ வந்து தேவைக்கா, நீ அப்படி தான் இருப்ப. சரி, உன்னுடைய கொள்கை தலைவராக அவரை வச்சிருக்கிறீங்களா? உன் கட்சியோட கொள்கை தலைவருக்கே நீ சாயந்தரம் 3 மணிக்கு தான் மாலை போடுறேன்னா அப்போ நீ சோம்பேறி தானேப்பா. அதில் என்ன உனக்கு கஷ்டம் வந்துருச்சு? இந்த மக்கள் மன்றத்திலே பார்த்தீங்கன்னா அசோக் வர்ஷினி அவர்களும் சொல்கிறாங்க, டிபேட்டே பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் வெர்சஸ் தாவேக்காக்கும் தான் அப்படின்ற மாதிரி. அதே தான் ஆளு ஷானவாஸ் அவர்களும் சொல்கிறாங்க, இப்போ ஒரு வழியாக நாம் தமிழருக்கு வந்து போட்டி வந்து தாவேக்கா தான், தாவேக்காக்கு போட்டி வந்து நாம் தமிழர் தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி தான் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கு. அது வந்து உருவாக்குறானுங்க இவனுங்களுக்கு வந்து. இப்போ அடித்தா திருப்பி அடிக்கிறதுக்கு இங்கே எந்த கட்சியுமே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம வந்து நாம் தமிழரை நோக்கி போவோம், அவங்க தான் வலுவாக அடிப்பாங்க அப்படின்னு அடிவாங்கிறதுக்குனே வரானுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போதே கூச்சல் போட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறலாம். எதுக்குன்னா அட்டென்ஷனை எடுக்கிறதுக்கு. நானும் ரவுடி தான் இந்த அவர் கோவை சத்தின் வண்டியில் ஏறின மாதிரி இவங்க ஆல்ரெடி அந்த வண்டியில் உட்காந்துருக்காங்க, நாங்களும் ரவுடி தான், எங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கூட்டம் அவதூற கையில் எடுத்து தன்னை விளம்பரப்பட அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை ஓட்டு வாங்கணும், ஆட்சிக்கு வரணும், மக்கள் நல்லா செய்ய, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. ரீல்ஸ் போடணும், 4 லைக்ஸ் வாங்கணும், ஷேர் பண்ணணும், அவ்வளவுதான்.
வேற ஒண்ணு அவங்களோட அரசியல் அவ்வளவுதான். அதனால தான் இந்த மாதிரி பேசுறாங்க. ஓகே, நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. நன்றி தம்பி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து